ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அன்பர்களே, பக்தர்களே, பாகவதோத்தமர்களே, திருக்கோஷ்டியூர் என்று சொன்னாலே உலகம் போற்றும் மாசி பௌர்ணமி என்று நடைபெறக்கூடிய தெப்போத்சவம் நமக்கு நினைவுக்கு வரும். லட்சக்கணக்கான பக்தர்கள் தீபமேற்றி பிரார்த்தனை பண்ணக்கூடிய நாள். திருக்கோஷ்டியூர் என்று சொன்னாலே பகவத் ராமானுஜர் 18 முறை முயற்சி செய்து திருக்கோஷ்டியூர் நம்பிகளை சந்தித்தார் என்பது நமக்கு ஞாபகம் வரும். அப்பேற்பட்ட திருக்கோஷ்டியூர் திவ்ய தேச மகாத்மியத்தை பற்றி ஸ்ரீ மாதவன் சுவாமி சொல்லும் விஷயத்தை முதலில் கேட்போம். அதைத் தொடர்ந்து திவ்ய தேச முக்கியமான இடங்களை புகைப்படத்தில் காணலாம். அதைத் தொடர்ந்து பகல் இரவு நடைபெறும் தெப்போத்சவ நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து சௌமிநாராயண பெருமாளுடைய திவ்ய தரிசனம் கிடைக்கப்பெற்று ஆனந்தமடைவோம். வாருங்கள். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் எண்ணெய் சுண்ண மிதிரதிர் தூவிட கண்ணன் முத்தம் கலந்தளராயிற்றே. 108 திவ்ய தேசங்களில் காலத்தாலும் பாசுர அனுசந்தான அமைப்பாலும் ஸ்ரீ அஷ்டாங்க திவ்ய விமானம் அமையப்பெற்றதாலும் முதன்மையான திவ்ய தேசம் திருக்கோஷ்டியூர். சீதா தாயாரை பிரிந்து தெற்கு நோக்கி எழுந்துள்ள சக்கரவர்த்தி திருமகன் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நன்னாளிலே இங்கு அமைந்துள்ள அஷ்டாங்க விமானத்தை சேவித்தாராம். அவருடைய துக்கம் நீங்கியது. சாட்சாத் கண்ணனம் பெருமான் குருட்சேத்திர யுத்தகலம் முடிந்த பிறகு பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் இந்த கோஷ்டி கஷேத்திரத்தின் மகாத்மியத்தை தெரிவித்ததாக பிரம்ம கைவல்ய விருத்தம் என்ற ஒரு புராணத்திலே கிரந்தம் நம்மாலே சேவிக்க முடிகிறது. திருக்கோஷ்டியூரிலே தெப்ப உற்சவம் மிக மிக பிரசித்தியான உற்சவம். எம்பெருமான் மாசி மாதம் பௌர்ணமியிலே திருப்பள்ளியோட மகோத்சவம் கண்டருள்வார். இந்த திவ்யக்ஷேத்திரத்திலே திருவிளக்கு பிரார்த்தனை என்ற ஒரு சிறந்த பிரார்த்தனை உண்டு. அதாவது சன்னதியிலே மண் அகல் விளக்கை ஏற்றி வைப்பார்கள். அந்த விளக்கை புஷ்பத்தாலோ அல்லது ஒரு நாணயத்தாலோ மலையேற்றி மஞ்சள் துணியில் சுற்றி அவரவர்கள் கிரகத்திற்கு எடுத்து சென்று அதை சாட்சாத் எம்பெருமானாகவே பாவனை பண்ணி திருவாராதனம் செய்ய வேண்டும். குழந்தை இல்லாதவர்கள், கல்யாணம் தாமதிக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்கள், தேக ஆரோக்கியம் தேவைப்படக்கூடியவர்கள், இப்படி சந்தான பிராப்தம், விவாக பிராப்தம், வியாபார அபிவிருத்தி, ஆரோக்கியம், இப்படி குடும்ப சுபீட்சம் சகல மங்களங்களுக்கும் இங்கே திருவிளக்கை பெருமாளிடத்திலே பெருமாளாகவே எழுந்தருள பண்ணி அவர்கள் கிரகங்களுக்கு அவர்கள் இல்லங்களுக்கு எழுந்தருள பண்ணி கொண்டு சென்று அந்த திருவிளக்கை தினந்தோறும் பூஜிக்க வேண்டும். ஒரு வருஷத்திற்குள் அவர்கள் எந்த பிரார்த்தனை பண்ணினார்களோ அந்த பிரார்த்தனை உறுதியாக நிறைவேறும். ஹிந்து மக்கள் மட்டுமின்றி இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவர்களும் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இங்கே வந்து விளக்கு பிரார்த்தனை செய்து அவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டபடி சந்தான பிராப்தம் கிடைத்துள்ளது, விவாக பிராப்தம் கிடைக்கப்பெற்றுள்ளார்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலே உள்ள சகல ஜீவகோடிகளுக்கும் அந்தராத்மா சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என்று வேதம் சொல்வதாலே உலகத்திலே உள்ள எல்லோருமே வைஷ்ணவர்கள். விஷ்ணுவான எம்பெருமான் அவர்கள் ஆத்மாவிற்குள்ளே அந்தரியாமையாக இருப்பதாலே எல்லோரும் வைஷ்ணவர்கள். தற்காலிகமாகத்தான் இந்த ஜாதி மத இனம் என்ற பிணக்கு ஏற்பட்டு ஒரு பிரிவினை ஏற்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட இந்த கோஷ்டி கஷேத்திரத்திலே எல்லா மக்களும் வந்திருந்து பெருமாளிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். வருஷம் 365 நாளும் விளக்கை எடுக்கலாம், விளக்கை சமர்ப்பிக்கலாம். எல்லோரும் வாருங்கள், எம்பெருமான் ஸ்ரீ கோஷ்டி மாதவன் அனுகிரகத்தை பெற்று சகல மங்களங்களை பெற்று நல்வாழ்வு வாழுங்கள் என்று சொல்லி பூர்த்தி பண்ணுகிறோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். 9ஆம் திருநாளிலே வெண்ணைத்தாழி திருக்கோணம், 10ஆம் திருநாள் பெருமாள் ஏகாந்த சேவையில் பாதாதி கேசபரியந்தம் வைர வைடூரி நவர்த்தன திவ்ய ஆபரணங்களை சாத்திக் கொண்டு எழுந்திடுவார். 11ஆம் திருநாள் பெருமாள் தீர்த்தவாரி மகோத்சவம். இப்படி மாசி மாதம் 11 திருநாள் இங்கே உற்சவம் நடைபெறுகிறது. சித்திரை மாதத்திலே சித்ரா நட்சத்திரத்திலே திருத்தேர் அமையும்படி 10 நாள் உற்சவம் நடைபெறுகிறது. வைகாசியிலே வசந்த உற்சவம், கஜேந்திர மோட்ச உற்சவம், இப்படி வருஷம் 12 மாதங்களிலும் உற்சவம் கண்டறக்கூடிய எம்பெருமான் திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள். எல்லோரும் வாருங்கள், எம்பெருமானார் அனுகிரகத்தாலே எல்லா மங்களங்களையும் பெறுங்கள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.
தண்ணி செல்வம்